பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாய் கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாய் நீங்கள் இருக்கும்போது எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் உங்களை அவருடைய கிருபையினாலே தாங்கி அவருடைய இரக்கத்தினாலே உங்களை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, பிரியமானவர்களே, இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு Who do you say I am? என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இதுதான் பிரசங்கத்தின் தலைப்பு. Who do you say I am? என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? நாம் எடுத்து வாசிப்போம். Let's read Matthew chapter 16 verses 13 to 16. Matthew 16வது அதிகாரம் வசனம் 13 இருந்து 16 வரைக்கும் நம்ம வாசிக்க நான் தான் வாசிக்க போகிறேன். நீங்கள் கேளுங்க. உங்களுடைய பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. When Jesus came unto the coast of Caesarea Philippi, he asked his disciples, saying, Whom do men say that I, the Son of Man, am? And they said, Some say that thou art John the Baptist, some Elias, and others Jeremiah or one of the prophets. Verse 15, he said unto them, But whom say ye that I am? And Simon Peter answered and said, Thou art the Christ, the Son of the living God. Verse 17, வாசிப்போம். And Jesus answered and said unto him, Blessed art thou, Simon Bar-Jonah, for flesh and blood had not revealed it unto thee, but my Father which is in heaven. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக தமிழிலே வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எளிமையான தமிழில் 13 17 வரைக்கும். செசரியா பிலிப்பு என்ற இடத்திற்கு இயேசு சென்றார். இயேசு தம் சீஷர்களிடம், மனித குமாரனாகிய என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சீஷர்கள் 14, சிலர் உம்மை யோவான் ஞானஸ்நானகன் என்கிறார்கள், சிலர் உம்மை எலியா என்கிறார்கள், மேலும் சிலர் உம்மை எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்கிறார்கள் என பதில் அளித்தார்கள். பின் இயேசு தம் சீஷர்களிடம், நான் யார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதான் பிரசங்கத்தின் தலைப்பு. Who do you say I am? Amen. 16, அதற்கு சீமோன் பேதுரு, நீரே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பதிலளித்தான். வசனம் 17, இயேசு அவனிடம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உனக்கு யாரும் அதை கற்பிக்கவில்லை. நான் யார் என்பதை பரலோகத்தில் இருக்கும் என் பிதா உனக்கு காட்டினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைய என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு Who do you say I am? என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? பிரியமானவர்களே, இந்த கேள்விதான் தலைப்பு. அந்த தலைப்பு தான் உங்களுக்கு வருகிற கேள்வி. This is a question and it's a question thrown towards you, every one of you. உங்க எல்லோரிடமும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு அவர் யார்? இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், அதுவும் முக்கியமாக இந்த கடைசி நாட்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, இன்னைக்கு கடைசி நாட்களை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்துல 7 சபைகளுக்குள்ள செய்தி அப்படின்னு நிறைய பிரசங்கங்கள்லாம் வருது. அது நல்லதுதான், நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பிரியமானவர்களே, அந்த எல்லா செய்திகளும் நல்லது. ஆனால் இதுல ஆழமாக, அஸ்திபாரமாக, that means what is deep, what is profound, and what is a concrete foundation that we need to lay in our lives. நம்மளுடைய வாழ்க்கையில அஸ்திபாரமாக, ஆழமான, உறுதியான ஒரு அஸ்திபாரம் நம்ம போட வேண்டும். அது என்ன? பிரியமானவர்களே, whatever we hear, whatever we see, especially in these last days, இந்த கடைசி காலத்துல என்ன நம்ம கேட்டாலும் சரி, எதை நம்ம பார்த்தாலும் சரி, whatever happens or whatever does not happen, இது நடந்தாலும் இது நடக்காமல் போனாலும், what keeps us strong, steadfast in our faith, நம்மளுடைய விசுவாசத்துல எது நம்மளை உறுதியாய் நிற்க வைக்கும்? பிரியமானவர்களே, எது தெரியுமா? இதுதான். எந்த செய்தி வேணாலும் நம்ம கேட்கலாம், எந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம், அனுபவிக்கலாம். ஆனால் இது ஒன்றுதான் எப்பொழுதும் நம்மளை அசைக்காமல் இருக்க முடியும். இந்த சத்தியம், இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை. This truth, this faith and the trust. What is this? The answer to this question that Jesus threw
or asked his disciples. இயேசு தன் சீஷர்களிடத்தில் கேட்ட இந்த கேள்விதான், இந்த கேள்விக்கு பதில்தான் அந்த அஸ்திவாரம், அந்த ஆழமான அசைக்க முடியாத அஸ்திவாரம். So the answer to this question that Jesus asked his disciples is the concrete, deep, strong foundation that we all need today, especially in these last days, இந்த கடைசி நாட்களிலே. So பிரியமானவர்களே, அது என்ன பதில்? சீமோன் பேதுரு அழகாக அந்த பதிலை கொடுக்கிறார். சீமோன் பேதுரு சொல்லுகிறார், வசனம் 16, Matthew chapter 16 verse 16, Matthew 16:16ல answer கிடைக்குது. This should be the answer given by every one of us. In fact, the church universally, the church should answer this steadfastly without a shadow of doubt. கொஞ்சம் கூடி சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கிறிஸ்தவர்களும் சபையும் கொடுக்க வேண்டிய பதில் இதுதான். அதற்கு சீமோன் பேதுரு, நீரே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பதிலளித்தார். In English, he said in verse 16 and said, thou art the Christ, the Son of the living God. Hallelujah. நீரே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இதுல முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. நீரே கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்று சொன்னால் மெஸ்ஸாயா, மேசியா என்ற அர்த்தம். மெஸ்ஸாயா, மேசியா என்றால் என்ன அர்த்தம்? The anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் என்ன அர்த்தம்? ராஜா. ராஜாவை தான் யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்து பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணுவார்கள். அபிஷேகம் பண்ணி ராஜா என்ற ஸ்தானத்துக்குள் அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். So they will ordain, they will install a king by anointing the king, and he will be pronounced and declared as a king. அறிக்கையிட்டு அவர்களை ராஜாவாக ஆக்கும்போது அந்த அபிஷேகத்தினாலே தான் அந்த ராஜா என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, Jesus is the king of kings. இயேசு ராஜாதி ராஜா. இன்னைக்கு உங்களுடைய பதில் வெறும் knowledge, அறிவுபூர்வமாக இருக்கக்கூடாது. It must not just come from your knowledge, but it must come from faith and trust. விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வருகிற பதிலா இருக்கணும். கிறிஸ்து, நீரே கிறிஸ்து என்று சொல்வது வேதத்தில் படித்தோம். ஆனால் அந்த படித்தது அறிவுபூர்வமாய் மாத்திரம் இல்லாமல் அது விசுவாச நம்பிக்கை பூர்வமாய் நமக்குள்ளிருந்து அது வர வேண்டிய காரியமாக இருக்கு. You are Christ. பிரியமானவர்களே, and Simon Pedro, சீமோன் பேதுரு, சைமன் பீட்டர், சீமோன் பேதுரு கொடுத்த பதில், it was not from knowledge, but it was from the Spirit of God. And here we can see, இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அது சொல்லுகிறாரு, சீமோனே, இதை இரத்தமும் சதையும் உமக்கு மாமிசமும் வெளிப்படுத்தவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னா என்ன? Spiritually he realized, discerned, ஆவிக்குரிய ரீதியிலே அவன் உணர்ந்து பகுத்தறிந்து தெரிந்து கொண்டான். எப்படி ஆவிக்குரிய ரீதியிலே அவனுக்கு வெளிப்பட்டது? ஆவிக்குரிய தேவன், God is spirit, so God in spirit revealed spiritually the spiritual truth to Peter. பிரியமானவர்களே, and this is testified by Jesus. இது இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்ட சாட்சி. இயேசுவே சொல்றார், சீமோனே, இது எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? மாமிச ரத்தத்துல அப்படின்னா வெறும் அறிவு இல்ல, ஒரு மனிதனுக்கு வருகிற ஒரு அறிவுல இல்ல, அதற்கும் மேலாக ஆவிக்குரிய அறிவு, spiritual knowledge, spiritual discernment and understanding, ஆவிக்குரிய அறிவு. So this gave him the faith to declare that you are Christ, the Son of the living God. நீர் கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனின் குமாரன் என்று சொல்ல அந்த விசுவாசத்துல பேதுரு சொன்னார். பிரியமானவர்களே, இன்னைக்கு சபைகள் அறிவுபூர்வமாய் கிறிஸ்து இயேசு என்று சொல்லுகிறார்கள், அறிவுபூர்வமாய் ஜீவனுள்ள தேவகுமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் விசுவாசம் நம்பிக்கை பூர்வமாய், how many of the believers or how many believers or how many people who call themselves as Christians really declare by faith and trust that Jesus is Christ and he is the Son of the living God who came to save us, and he is our Lord and Savior. அவரை இரட்சகரும் அவரும் மீட்பரும் அவரை ஆண்டவருமாக இருக்கிறார் என்று விசுவாசத்தின் நம்பிக்கையில எத்தனை பேர் சொல்லுகிறார்கள்? அந்த நம்பிக்கையில எத்தனை பேர் வாழுகிறார்கள்? இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. காரணம், எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்து அவர் ராஜா என் வாழ்க்கைக்கு, என்னை நடத்தக்கூடிய ஆண்டவர்,
அவர் எனக்கு இரட்சகர் மெய்ப்பர் என்று ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், he is God, அவர் தேவன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கடைசி காலத்தில் என்றைக்கும் ஆயுதமாக இருப்பார்கள். They shall be prepared, they shall be steadfast, அவர் உறுதியாய் இருப்பார்கள், அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். And their love shall not grow cold, அவர்களுடைய அன்பு தணிந்து போகாது. பிரியமானவர்களே, சோ இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களுக்கும் கிறிஸ்து யார் என்கிற இந்த பதில், அவர் கிறிஸ்து அப்படின்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்னுடைய வாழ்க்கைக்கு, என் வாழ்க்கைக்கு அவர் ஆண்டவர், அவர் ஜீவனுள்ள தேவன், he is God. அவர் வெறும் மனிதன் அல்ல, அவர் மனிதனாய் பிறந்த தெய்வம், கடவுள், தேவன், ஆண்டவர். அவர் எனக்கு ராஜா, ஆண்டவர், என் தேவனாக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது it will completely 360 degrees 360 degrees அப்படின்னா ஒரு சுத்தி ஒரு புதுமையான ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க முடியும். பிரியமானவர்களே, and that's why we see people change dramatically, அப்படின்னா அதிசயமாய் அற்புதமாய் ஜனங்களுடைய வாழ்க்கை மாறுவதை பார்க்கிறோம். எப்ப தெரியுமா? அவர்கள் கிறிஸ்து யார் என்று உண்மையாய் தெரிந்து விசுவாசித்து நம்பி வாழும்போது அவர்கள் வாழ்க்கை அப்படியே ஆசீர்வாதமாக கிருபையினாலே இரக்கத்தினாலே முடிசூட்டப்பட்டு வாழ்வதை பார்க்கிறோம். நன்மையால் தேவன் வருஷத்தை முடிசூட்டி வைத்திருக்கிறார். இந்த வருடம் எவ்வளவுதான் இந்த உலகத்திற்கு பாதிப்பாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இன்னைக்கு நம்ம எவ்வளவு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், அவர் யார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். அதற்கு ஏற்றபடி இந்த அறிந்து புரிந்து தெரிந்து விசுவாசி நம்பி இருக்கிறோம் என்றால் அதற்கு ஏற்றபடி நம் வாழ்க்கை இருக்கும். All this what we know about him, what we trust about him, what we believe about him, what we understand about him, what we discern about him, this will reflect in our lives that we live. நம் வாழுகிற வாழ்க்கையில் இது பிரதிபலிக்கும். பிரியமானவர்களே, சோ இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கவனமாய் உங்கள் இருதயத்திலே, உங்கள் ஆழமான உங்கள் உள்ளான மனுஷனிலே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, the question that you should ask, who is Christ to you? கிறிஸ்து உங்களுக்கு யார் என்று நீங்கள் உண்மையாக விசுவாசிக்கிறீர்கள். It is not that what I say or what you hear or what you read, but what you believe and what you trust makes all the difference. நீங்கள் கேட்பது, நான் படிப்பது, நான் சொல்வது அல்ல. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்கு யார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், நம்புகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், அதுதான் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, அதுதான் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும். Only that will bring peace that surpasses all knowledge. எல்லா புத்தி கெட்டாத சமாதானத்தை அதுதான் கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, கிறிஸ்து யார் என்று நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்றால், அந்த விளக்கம் உங்களுக்கு விசுவாசம் நம்பிக்கையை கொடுத்து விட்டது என்றால், பிறப்பாடு உங்கள் வாழ்க்கையில எல்லாமே அற்புதமாக மாறிவிடும். Everything else will change. So I want to encourage you this. இந்த ராத்திரி வேளையில் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என்ன தெரியுமா பிரியமானவர்களே, கவனமாய் கேளுங்க. பேதுரு இதை சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் போனா நமக்கு நேரம் பத்தாது. ஆனால் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஒரு அற்புதமான 18ல நான் திறவுகோல் சொல்றேன். I also and I say also unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. பாருங்க, இது பேதுருக்கு சொன்னாரு. அப்ப சிலர் சொல்றாங்க பேதுரு மூலமா ஆண்டவர் சபையை கட்டினார் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனா பிரியமானவர்களே, upon this rock னா அந்த ராக் பேதுரு அல்ல. இந்த ராக் பேதுருக்கு இன்னொரு பேரு கல் தான். ஆனா பேதுரு கல் சின்ன கல், இயேசு கிறிஸ்து பெரிய பாறை கல். ஓகே, ஆங்கிலத்துல பேபிள் சொல்லுவாங்க. அந்த பேபிள் சின்ன கல். ராக்னு சொன்னா அது பாறை கல். சோ இங்க இயேசு சொன்ன ராக் அந்த சின்ன கல் அல்ல. பேதுரு என்ற சின்ன கல் அர்த்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய கற்பாறையாக, கண்மலையாக இருக்கிறார். கற்பாறை, அந்த கற்பாறை மேல சபையை கட்டுவார்னா இயேசுதான் அந்த கற்பாறை. அவர் மேல அவர் சபையை கட்டுவார்னா அவர் மேல எல்லா விசுவாசிகளுடைய விசுவாசமும் கட்டப்படும் என்று அர்த்தம். நீங்க பாருங்க, சபை கட்டடம் அல்ல. இப்ப ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு கற்கள் வேண்டும். அந்த மாதிரி இயேசுதான் அந்த கற்பாறை. அவர் மேல நம்மளோட விசுவாசம் கட்டப்படுது. அதான் சொல்றாரு, upon this rock I will build my church. அப்படின்னா இந்த கற்பாறை
மேலே என் சபையை கட்டுவேன். என் சபைனா என் விசுவாசிகள், விசுவாசிகள் தான் சபை. Believers are the church. So I will build my church. That means I will build my people. Why? On what? Upon this rock. That means by your faith on this rock. The rock is Jesus himself. இயேசுதான் அந்த கற்பாறை. அந்த கற்பாறை மேல வைக்கிற விசுவாசத்துல சபை கட்டப்படும். அப்படின்னா அந்த கற்பாறை மேல வைக்கிற விசுவாசத்துல விசுவாசிகள் கட்டப்படுவார்கள். இந்த கடைசி காலத்தில் ஆழமான ரகசியம் இதுதான் பிரியமானவர்களே. இந்த ரகசியம் தெரிந்தவர்கள், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இந்த கடைசி காலத்தில் எதுவும் உங்களையும் என்னையும் அசைக்க முடியாது. பிகாஸ் ஏன் தெரியுமா? இதை நான் சொல்லல, இயேசுவே சொல்றாரு, and the gates of hell shall not prevail against it. kurabakashanti. பிரியமானவர்களே, நரகத்தின் வாசல் அதை பிரவேசிக்காது. தமிழ்ல வாசிச்சிடுறேன். தமிழ்ல என்ன சொல்லுதுன்னு பார்க்கிறோம். 18 தமிழ்ல பார்ப்போம். ஓகே, இயேசு என்ன சொல்லுகிறார்னா, எனவே நான் சொல்லுகிறேன், நீயே பேதுரு. பேதுரு என்றால் பாறை என்றவர், அது வேற. என் சபையை இப்பாறையின் மீது கட்டுவேன், மரணத்தின் வலிமை என் சபையை வீழ்த்த முடியாது. பிரியமானவர்களே, சபை என்றால் நீங்க தான், நான் தான், கட்டணம் அல்ல. The gates of hell, gates of hell, பாதாளத்தின் வாசல் இல்ல, மரணத்தின் வலிமை, பாதாளத்தின் வாசல் நம்மளை ஜெயிக்க முடியாது. அப்ப இந்த கடைசி காலத்துல என்ன நடந்தாலும் நம்மளுடைய விசுவாசம் கற்பாறையான இயேசு கிறிஸ்து மேல இருந்தால், பிரியமானவர்களே, நம்மை எதுவும் அசைக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த ராக் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து, பேதுரு என்பது சின்ன ராக். ராக் என்றால் லார்ஜ் ஸ்டோன். பேதுரு என்ற கல் வந்துட்டு வேற நான் சொன்னது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற கல் வேற. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மேல நம்ம விசுவாசத்தை வைக்கும் போது சபை கட்டப்படும். நீங்க கட்டப்படும். சபைனா கட்டடம் இல்லைங்க, நீங்க. பிரியமானவர்களே, அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இயேசுவை யார் என்று தெரிந்து கொண்டால் அந்த விசுவாசம், கிறிஸ்து எனக்கு, கிறிஸ்து ராஜா, ஆண்டவர், என் ரட்சகர், அவர் கடவுள் என்கிற இந்த விசுவாசம் உண்மையிலே உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. மரணம், நரகம் உங்களை மேற்கொள்ளாது. நரகத்தின் வல்லமை உங்களை மேற்கொள்ளாது. ஆண்டவர் நம்மளை அப்படி பாதுகாப்பார். அல்லேலூயா. மூன்று முக்கியமான காரியத்தை சொல்லி நாம் இன்னைக்கு திருவிருந்து ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். திருவிருந்து ஆராதனைக்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. ஒன்றாவது, கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டு once you know Christ, that he is your Christ and he is the living God, he is your savior, அவர் ரட்சகர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்து உண்மையாக சும்மா தெரிந்து விசுவாசத்தில் நீங்க தெரிந்து, நம்பிக்கையில நீங்கள் தெரிந்து அப்படி வாழும்போது, பிரியமானவர்களே, மூன்று காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Status, the three things that changes your status. உங்களுடைய நிலைமையை, ஸ்தானத்தை மாற்றக்கூடிய மூன்று காரியங்கள். ஒன்றாவது, பிரியமானவர்களே, கலாத்தியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 6ல இருந்து நம்ம 9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். Even as Abraham believed God and it was accounted to him for righteousness, know ye therefore that they which are of faith, the same are the children of Abraham. And the scripture foreseeing that God would justify the heathen through faith, preached before the gospel unto Abraham, saying, in thee shall all nations be blessed. So then they which be of faith are blessed with faithful Abraham. பிரியமானவர்களே, அப்படின்னா என்னது? ஆபிரகாம் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமோட சந்ததி வானத்து நட்சத்திரம் போல, மணலை போல அதிகமா இருக்கும்னா, அப்படின்னா புற ஜாதிகளும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். அப்ப எப்படி? கிறிஸ்துவுக்குள். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, Genesis chapter 12 verses 1 to 3. ஆதியாகமம் 12 வசனம் 1, 2, 3ல அது நீங்க வாசித்து பாருங்கள் தூங்குறதுக்கு முந்தி. அப்போ உங்களோட ஸ்தானம் என்னன்னு தெரியும். ஆபிரகாம் என்ன ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது தொடர்ந்து நீங்கள் இந்த கலாத்தியர்ல கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதமோ அதை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். எப்படின்னா, உன் பேரை நான் பெரிதாக்குவேன்,
உன்னை ஆசீர்வதிப்போரை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி, உன்னை சபிப்போரை நான் சபிப்பேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நம் பேரை பெருமைப்படுத்தி நம் பெரியவர்களாகி நம்ம ஆசீர்வாதமாக, நம்மை ஆசீர்வதிப்போர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, நம்மை சபிப்பவர்கள் சபிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரமும் ஒரு ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ், அந்த வாக்குத்தத்தம் மூலியமாக. இது ஒன்றாவது காரியம். இது பழைய ஏற்பாட்டில இருந்து நான் வருகிறேன் பிரியமானவர்களே. அடுத்தது பிரியமானவர்களே, இரண்டாவது முக்கியமான காரியம் ரோமர் 8:1 நம்ம வாசிக்க கூடுமானால், ரோமன்ஸ் 8:1 என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே? There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh but after the Spirit. அதனால கிறிஸ்துவுக்குள்ள இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, ஆவியின்படி நடப்பவர்கள். கிறிஸ்துவுக்குள் இருந்து ஆவியின்படி நடப்பவர்கள் இன்னைக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்படின்னா condemnation, தண்டனை இல்லை, நரகத்துக்கு தள்ளப்படுகிற தண்டனை இல்லை கிறிஸ்துவுக்குள்ள இருப்பவர்களுக்கு. பிரியமானவர்களே, கிறிஸ்து மூலியமாய் யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், யூத ஜனங்களுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மூலியமாய், கிறிஸ்து மூலியமாய் நமக்கு ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது யூதர்களுக்கு, அந்த புறஜாதியான நமக்கும் கிறிஸ்து மூலியமாய் கிடைக்க வைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவை நீங்கள் உண்மையிலே யார் என்று விசுவாசித்தீர்கள் என்றால், உங்க பேரை தேவன் பெருமைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்போரை ஆசீர்வதிப்பார், உங்களை சபிப்பவர்களை சபிப்பார் என்ற பெரிய ஒரு வாக்குத்தத்தம், ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதம். அது ஒன்றாவது, பழைய ஏற்பாட்டில இருந்து வருகிறது. இரண்டாவது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நமக்கு சாபம் இல்லை, தண்டனை இல்லை. இது நம்மளுடைய ஸ்தானம். அப்பனா ஆக்கினை தீர்ப்பு இல்லாதவர்களாக இருப்போம். கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஜீவனுள்ள தேவன் ரட்சகர் என்று விசுவாசித்து உண்மையாய் வாழும்போது, உண்மையாய் விசுவாசிப்பது அறிவுபூர்வமாய் பேருக்கல்ல பிரியமானவர்களே. இது இரண்டாவது ஸ்தானம். அப்படின்னா தண்டனை இல்லாத விடுதலை பெற்றவர்களாக இருப்போம். நம்ம யாருமே நம்மளை குற்றப்படுத்த முடியாது. அப்படின்னா நியாயம் தீர்க்க, நரகத்துக்கு போறதுக்கு பிசாசு கூட நம்மளை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள ஆவியில நடக்க வேண்டும். மூணாவது பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 2:14, 2 Corinthians 2:14 அது என்ன சொல்லுகிறது? அது வாசிக்கிறேன். 2 Corinthians 2:14, Now thanks be unto God which always causeth us to triumph in Christ and maketh manifest the savor of his knowledge by us in every place. எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படின்னா மூணாவது நம்மளுடைய ஸ்தானம், கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மளை வெற்றி பெற செய்வார். இன்னைக்கு கிறிஸ்துவை யார் என்று நமக்கு தெரிந்தால், நம்பிக்கை விசுவாசத்தோடு இருந்தோம் என்றால், நம்ம வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழுவோம். பாவத்தை ஜெயிப்போம், உலகத்தை ஜெயிப்போம், இன்னைக்கு சூழ்நிலைகளை ஜெயிப்போம், எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்போம். பிரச்சனை இல்லைன்னு இல்லை, ஆனா எல்லாவற்றையும் ஜெயிப்பவர்களாக நம்ம இருப்போம் பிரியமானவர்களே. இந்த 3 ஸ்தானம் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு யார் கிறிஸ்து என்று தெரிந்தால்தான் இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இந்த ஸ்தானமும், இந்த அதிகாரமும், இந்த ஆசீர்வாதமும், இந்த தயவும், இந்த favor, the blessing, the status, this blessing and the favor will come upon us. நமக்கு மேல் வரும், வந்து வாய்க்கும். எப்ப தெரியுமா? நான் யார் என்று நீங்க சொல்லுகிறீங்க, கிறிஸ்துவை நம்ம தெரிந்து, அவர் யார் என்று தெரிந்து விசுவாசித்து அதை ஏற்றபடி நம்ம வாழும்போது, இந்த 3 நிலைமையும் ஸ்தானத்துக்குள் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். அதனால பிரியமானவர்களே, கிறிஸ்து யார் என்று அறிவுபூர்வமாக மேல நம்ம போக வேண்டும். விசுவாச நம்பிக்கையில் நம்ம போக வேண்டும். கிறிஸ்துவை இன்னும் எவ்வளவு உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை வருதோ, எவ்வளவு விசுவாசம் வருதோ, இந்த கல்லின் மேலே நான் சபையை கட்டுவேன் அப்படின்னா, கிறிஸ்து மேல நீங்கள் வைக்கிற விசுவாசத்தில் நீங்க கட்டப்படுவீர்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்தானங்கள், இந்த ஆசீர்வாதம், இந்த அதிகாரம் நமக்கு வாய்க்கும். இது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் கிறிஸ்து மேல விசுவாசம் வளர்றதுக்கு பதிலாக பல காரியத்துல, இசை கருவி, பாட்டு, அது இது, பல காரியத்துல ஜனங்கள் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் கிறிஸ்து யார் என்று பேதுரு கிட்ட கேட்டார். நான் யாருன்னு நீ சொல்ற, மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாரு கேட்டுட்டு நீங்க என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்டார். அப்ப சொன்னாரு, இது உனக்கு வெளிப்பட்டது மாமிசோ ரத்தம் இல்ல, பிதா வெளிப்படுத்துறார். அப்பனா தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு தேவ ஆவியானவர் கிறிஸ்து யார் என்று இன்னும் கிறிஸ்து யார் என்று இன்னும் தெரிந்து கொள்ள நமக்கு அறிவுபூர்வமாய் தெரியும். அவர் மேசியா, அவர் கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ள தேவகுமாரன். ஆனால் விசுவாசபூர்வமாய் நமக்கு தெரியுமா? ஆவிக்குரிய விசுவாசத்திலும் நம்பிக்கையில் நமக்கு தெரியும் போதுதான் பிரியமானவர்களே, அது நம்மை என்ன செய்யுமா? அது நம்மை
இந்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு போய் நம்ம இந்த கடைசி காலத்துல எந்த சூழ்நிலையிலும் நம்ம தாங்கி செல்லும்படியாய் ஆசீர்வாதமும் அதிகாரத்தோடும் வெற்றியோடு நம்மை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. சுப்பிரியமானவர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருவிருந்து ஆராதனைக்கு நாம் ஆயுத்தமாகவும், சிறு பிள்ளைகள் பங்கு கொள்ள வேண்டாம். ஞானஸ்தானம் எடுத்த பெரியவர்களும் வாலிபர்களும் பங்கு கொள்ளலாம். இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்து யார் நமக்கு உண்மையாக விசுவாசிக்கிறோமா? Do we really believe that he is Christ, Lord and Savior? Is it by knowledge or by our spiritual faith and trust? ஆவிக்குரிய விசுவாச நம்பிக்கையில நம்புகிறோமா, இல்ல வெறும் அறிவுபூர்வமாக இருக்கிறதா? ஆவிக்குரிய விசுவாச நம்பிக்கையில என்றால் நம்ம வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும், இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில கீழ் பிரதிபலிக்க மாட்டோம். பிரியமானவர்களே, நம்ம இதத்தை ஆராய்ந்து பார்த்து திருவிருந்து ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் கண்களை மூடி உங்க வீட்டுல நீங்க ஆயத்தம் பண்ண அப்பத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்க வீட்டுல இருக்கிற அந்த அப்பமும் அந்த திராட்சை ரசத்துக்கு கையை நேராக நீட்டி ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே, ஆபிரகாமுக்குள் நாம் கிறிஸ்துவின் மூலியமாய் ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பெற்றுக் கொண்டதற்காக நன்றி. அதே போல கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நியாய தீர்ப்பை இருந்து தப்பி இருக்கிறோம். அதே போல கிறிஸ்துவுக்குள் வெற்றியான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதோ கிறிஸ்து யார் என்று அறியும் போது கிறிஸ்துவுக்குள் இவ்வளவு நன்மையும் ஆசீர்வாதமும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதோ இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் அவர் சரீரமாகிய இந்த அப்பத்தையும் அவர் ரத்தமாகிய இந்த திராட்சை ரசத்தையும் நாங்கள் பங்கு கொள்ளும் போது எங்களுக்குள்ளே கிறிஸ்து யார் என்கிற விசுவாசம், கிறிஸ்து யார் என்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகட்டும். கிறிஸ்து பாறை கல்லாகிய கிறிஸ்து, கண்மலையான கிறிஸ்து மேல எங்களுடைய விசுவாசம் இருக்கும் போது சபையாகிய நாங்கள் கட்டப்படுவோம். இதோ இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன். கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்துல நாங்கள் எங்கள் விசுவாசம் எங்கள் வாழ்க்கை கட்டப்படும். இது இயேசுவின் நாமத்தில் இந்த அப்பத்தையும் தரிசனத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இயேசுவோட சரீரம் நமக்காக பாடுபட்டார். சரீரத்துல அந்த பாடுகள் எல்லாம் எதற்கு தெரியுமா? நம்ம அவர் மேல் விசுவாசிக்கும்படி, அவர் நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் மேல நம்ம விசுவாசம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு, அவர் வரும் அளவு நாம் தொடர்ந்து அவர் நமக்கு பட்ட பாடை விசுவாசித்து, அவருடைய அடிக்கப்படுதலை விசுவாசித்து, அவர் பட்ட வேதனையை விசுவாசித்து, நாம் அந்த விசுவாசத்தில் அவர் நமக்காக பலியான மேசியா கிறிஸ்து இரட்சகர் என்று விசுவாசித்து வரும் அளவு அசைவில்லாமல் இந்த விசுவாசத்தில் இருப்பதற்கு நினைவு கூறும்படி இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். நாம் யாவரும் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த அப்பத்தை ஒரு குடும்பமாய் நாம் புசிப்போம். நன்றி. நாம் புசிப்போம். அதே வழியில் இயேசு திராட்சை ரசத்தை எடுத்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை ரத்தம். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்தார். கிறிஸ்து மூலியமாய் புது உடன்படிக்கை. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பெரிய ஜாதியாக பெரிய நம் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு தத்துவத்தை கிறிஸ்து மூலியமாய் ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் கிறிஸ்து மூலியமாய் நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு வரும் அளவு ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். பாவத்தை மன்னித்து அவர் ரத்தம் சிந்தி இனி பாவம் செய்யாமல் அந்த ஸ்தானத்துக்குரியவர்களாய் ராஜாவாக, ராஜா பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகளாக அந்த ஸ்தானத்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய். நம்மை ஆசீர்வதிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம சபிப்பவர்கள் சபிக்கப்படுவாங்க, நம்ம பேரை பெருமைப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட பெருமை பிதா தேவனை பெருமைப்படுத்தி மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் பாவம் செய்யக்கூடாது. ரத்தம் சிந்துதல் பாவ மன்னிப்புக்கு, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் பெருமை தேவனுக்கு மகிமை கொண்டு வருபவர்களாக அவர் வரும் அளவு அப்படி மகிமையாய் அவர் பேரை காப்பாற்றும்படியாய் வாழ நாம் யாவரும் நன்றி செலுத்தி அவர் ரத்தமாகிய திராட்சை ரசத்தில் பங்கு கொள்வோம். நன்றி இயேசுவே. பங்கு கொள்வோம். பிரியமானவர்களே, உங்களுடைய கப்ஸை வைத்துவிட்டு கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒப்புக் கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற இந்த அறிவிலே அது விசுவாசம், நம்பிக்கை, கிறிஸ்து ஜீவனுள்ள தேவகுமாரன் என்கிற அந்த விசுவாசம் அதிகரிக்கும்படி, அந்த நம்பிக்கை அதிகரிக்கும்படி, அவர் உண்மையாக உங்கள் இருதயத்திலிருந்து அவர் யார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறது தான் உங்களை இந்த ஸ்தானத்துக்குள் அசைக்க முடியாத நன்மையும் ஆசீர்வாத கிருபைக்குள் நடத்தும். அதற்கு ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேதுருவை பார்த்து கேட்டேன், என்னை யார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று.
இதோ நீரே கிறிஸ்து ஜீவனுள்ள தேவகுமாரன் என்று சொன்னது போல இதோ விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நீர் கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்று அறிவுபூர்வமாய் மாத்திரமல்ல, அதை ஆவியிலே விசுவாசமாய் பேதுருவிடத்தில் நீ சொன்னீர், பிதா உமக்கு வெளிப்படுத்தினார், மாமிச ரத்தம் அல்ல பிதா வெளிப்படுத்தினார். இதோ இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், இந்த கிறிஸ்து ஆகிய அந்த கற்பாறை மேல் கண்மலை மேல் விசுவாச வைப்பவர்களை கட்டுவேன் என்று சொல்லி, அப்படி உண்மை விசுவாசிக்கிற இவர்களுடைய வாழ்க்கையை கட்டும். இவர்கள் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இவர்கள் பேர் பெருமைப்படுத்தி இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இதோ இவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்புக்கு விலகினவர்களாய், இதோ எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறப்பவர்களாய், இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உமக்கு மகிமையாய் வாழ்பவர்களாய் இவர்களை பலப்படுத்தும்படியாய், இவர்கள் மேல் வைத்திருக்கிற விசுவாச நம்பிக்கை, ஆவிக்குரிய விசுவாச நம்பிக்கை பலப்படும்படியாய், வளரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா தயவும், எல்லா அதிகாரமும், எல்லா கிருபையும் பெற்று கிறிஸ்துவுக்குள் நாங்கள் கிறிஸ்து யார் என்று அறிந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்று அறிந்து வாழ்வார்கள். கிறிஸ்து யார் என்று உங்களுக்கு விசுவாசத்தில் தெரியும் போது நீங்களும் கிறிஸ்துவுக்குள் யார் என்று உணர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமான மகிமையான தயவுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள். அப்படி வாழ உங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை இவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நன்மைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார். உலகம் பார்க்கிற பார்வை எனக்கு தெரியல, மற்றவர்கள் பார்க்கிற பார்வை எனக்கு தெரியல, ஆனால் என்னுடைய பார்வையிலும், என்னுடைய எண்ணத்திலும், என்னுடைய விசுவாசத்திலும், இது எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் கர்த்தராகவே, ராஜாவாகவே, அவர் தேவனாகவே இருந்து காரியங்களை சரியாக செய்து கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாச கண்கள் உங்களுக்கும் வருவதாக, அந்த விசுவாச காது உங்களுக்கும் வருவதாக, அந்த விசுவாச எண்ணம் உங்களுக்கும் வருவதாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் நேமியா. God bless you. நன்றி.